நீங்கள் சொல்கிற மாதிரி உட்காந்து பண்ணணும்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட எடுத்துக்கலாம். நம்ம டைமை ஒதுக்குறது தான். நீங்கள் கிஃப்டாக நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுவீங்க? இப்போ இவ்வளோ நேரம் எடுக்கிறது ஒரு 1 ஹவர் யூஸ் ஆகுமா? இதுமாரி பண்ணால் ஒரு 1 ஹவர்ன்ற மாதிரி. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பாட்டு பாடுறோம் பார்த்தீங்களா, அதுவும் ஜபமாக போகும். இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது, சில பேர் கற்றுக் கொடுத்தது அதுமாரி கடவுள். இன்னொன்று வந்து அந்நிய பாஷை பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுவும் ஜபந்தான். இன்னொன்று வந்து ஏசப்பா நீ நல்லவர் நினைக்கிற பார்த்தியா, அதுவும் ஜபந்தான். இன்னொன்று பைபிளை படிக்கிற பார்த்தீங்களா, பைபிளை படிக்கும்போது வார்த்தையை படிப்பேன், ஆனால் உனக்கு வேற ஒன்று தோணும், அதுவும் ஜபந்தான். புரியுதுங்களா? மற்றவங்கிட்ட ஏசாவை பற்றி சொல்லணும்னு நினைப்பேன், அப்போது மனசு வந்து விண்ணப்பம் பண்ணுற மாதிரி ஒரு ஜபமாக பண்ணுற மாதிரி ஏசாவை பார்வையிலுக்கு போகும். இன்னொன்று அவருடைய நீ அவரை நினச்சிக்கின்னு அப்படின்ற பார்த்தியா, அதுவும் ஜபந்தான். உனக்கு பிடிச்ச ஜபத்தை நீ செய். உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், எல்லாருக்கும் ஜபம் பண்ணிட்டேன்ப்பா, இப்போ போர் அடிச்சிச்சுப்பா, பாட்டு பாடு, ஜபம். அதோடு சைலண்ட்டாக பிளாங்காக விட்டு கேப் விட்றாத. சொம்மாக்கிறது அங்கே இருக்கிறது பறக்கிறது பறவைன்ற மாதிரி, அதுதான் அங்கே மேட்ரு. இப்போ கொஞ்ச ஜபம் பண்ணிட்டு போயிடுவேன், சரி ஜபம் பண்ணிட்டுமேன்ற ஒரு மனநிலை போயிடவே கூடாது. அது பாட்டுன்ற உனக்கு பிடிச்ச ஜபத்தை பண்ணு, கொஞ்ச நேரம் சிந்திக்கிற அதை பண்ணு, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. இது வசனம், அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லுங்கிறேன். போர் அடிக்காமல் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கன்னு யார் சொல்லிக்கிறா? அப்பா சொல்லிக்கிறாரு. இடைவிடாமல் எப்படி ஜபம் பண்ண முடியும்? உக்காந்துக்குன்னு எவ்வளோ வேலை செய்யறதா அதெல்லாம் யோசிப்பாங்க. அதான் சொல்கிறேன், உனக்கு அதில் கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருக்குதா, வா பாட்டு பாடுனே, அப்படி பண்ணு, ஜபந்தான். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு பிடித்த ஜபத்தை செய்துக்கினே இருக்கணும். இந்த கேம்பில் அடுத்து எப்போ வெளியே போகிறீங்கன்னு தெரில, ஆனால் அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணி பார்க்கணும். ரெஸ்ட் ரூம் போனாலும் சாப்பிட்டாலும் பிளேட்டை கழுவும் போதே அப்படியே லைட்டாக ஒரு பாட்டு. புரியுதுங்களா? இடைவிடாமல் ஜபம் பண்ண தகப்பன் இப்போது அவரை எப்போவுமே பறிக்கினே இருக்கலாம், தாகமே போதண்டா அப்படின்ற மாதிரி அவர்கிட்டே இல்லை. புரியுதுங்களா? திருப்தியே, அதாவது சலிக்க அவரை பருகி கொண்டே இருக்கலாம். அவர் ஒரு ஜீவ நதியாய், ஜீவ விருட்ச கனியாய், தோட்டத்தில் வந்து எந்த கனியை பூசிக்கணுமோ அந்த கனியை பூசிக்காமல் லைட்டாக விட்டாங்க. அதுக்கு தான் மாறாக கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்து ஜீவ விருட்ச கனியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஜீவ விருட்ச கனியை பூசித்துக்கினே இருந்தனா நீ என்றென்றைக்கும் இந்த உலக காரியங்கள்னால எங்கேயும் டைவெர்ட் ஆகாமல் தொடர்ந்து போவேன் ஜோர்னியில், நல்ல ஒரு உங்கள் லைஃப்பில். புரியுதுங்களா? அப்போ வந்து ஜபம் எவ்வளோ தகப்பனே பண்ணியிருக்காருன்னா, கடவுளே ஜபம் பண்ணிக்கிறாருன்னா, அப்போ கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஜபம் கடவுள் கிடையாது. யார் தான் கடவுள்? கர்த்தர் ஏசப்பா தான் கடவுள். சில நேரத்தில் என் ஜபம் பண்ணனேன், இன்னும் எனக்கு நடக்கலை, என்ன எனக்கு கிடைக்கல. ஜபம் கடவுள் இல்லை. உன் கவனம் வந்து கடவுள் மேலே இருக்கணும், ஆனால் ஜெபிக்கணும். புரிஞ்சிங்களா? கவனம் ஜபிச்சிட்டனே அப்படின்ற விசுவாசம்லாம் எல்லாம் இருக்கும், ஆனால் நடக்கலை, அந்த கவனத்துக்கு போயிடாத. ஜபம் கடவுள் இல்லை, கடவுளை நம்பிடணும். அதுக்கப்புறம் அதுதான் ஏசப்பா சொல்கிறாரு, உன்னுடைய எல்லாத்தையும் தீக்காந்து என்கிட்ட வச்சுட்டு நீ நல்லா இருன்றார். நான் சுமக்கிறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. அவர் கூப்பிட்டாருன்னா அவர் எல்லாத்தையும் எந்த பாரம் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்றாரு. புரிஞ்சுங்களா? உனக்குன்னா பாரம், உனக்குன்னா கவலை, வருத்தன்ற மாதிரி பாரன்ற மாதிரி எந்த கண்டிஷன் இருந்தாலும் என்கிட்ட வந்துருன்றாரு. ஒரு அப்பா கிட்ட சில பைசாலாம் வாங்கிட்டு போயிட்டு நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வந்தாப்புலையே, லூக்கா 15 அதிகாரத்தில் இருக்குது. புரியுதுங்களா? 2 பசங்க இருந்தாப்புல, அப்பா வசதி உள்ளவர்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்ன பண்ணாப்புல, சொத்தெல்லாம் கொடு அப்படின்னு சொல்கிறாப்புல. வாங்கிட்டு போனார், வாங்கிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணார். பணம் காணியானவனையும் பசங்களாம் கொஞ்சம் விட்டு போனதுனால திரும்ப எங்கே தான் வராரு? அப்பா கிட்ட வராரு. ஏன்னா அப்பாவை பற்றி யாருக்கு தெரியும்? பையனுக்கு தெரியும். அப்பா கிட்ட போனால் திரும்ப ஐஸ்வர்யமாக நான் வாழ முடியும், நல்ல மனிதனாக
நல்லா வேறு மாதிரி வாழ முடியும் அப்படின்னு. இப்போ அப்பா நீ திரும்ப எப்போல்லாம் நீ ஜெபம் பண்ண போறியோ அப்பா வீட்டுக்கு வந்த மாதிரி. எங்கள் அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும். ஓ தெரிஞ்சவங்க பாடுங்க. எங்கள் அப்பா வீட்டில் சந்தோஷமே ஆடலும் பாடலும். ஓ ஆடுவோம் ஓ நடனம் ஆடுவேன். அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. எங்க அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் அங்குதானே. புரியுதுங்களா? எப்போல்லாம் ஜெபிக்க போகிறீங்களோ அப்பா வீட்டுக்கு போன மாரி ஜெபிக்கணும். எங்கள் அப்பா கிட்ட வந்துட்டேன்டா, இனி எனக்கு தோல்வி இல்லை, இனி எனக்கு வியாதி இல்லை, இனி எனக்கு தரித்திரம் இல்லை, இனி எனக்கு பாவம் இல்லை, சாபம் இல்லை. அம்மா அப்பாலாம் ஏதாவது அவங்கவுங்களாம் ஒன்று ஒன்று ஒரு விதத்தில் வாழ்ந்துட்டு ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் நீ தான் ரெக்கவரி பண்ணணும். ஏசப்பா வந்து பூமிக்கே ரெக்கவரி பண்ணார்னா புள்ள உன் லைஃப்பில் முன்னாடி வாழ்ந்தவங்களது உடைய எந்தெந்த ஆங்கிளில் வாழ்ந்தவங்களோ அதெல்லாம் நீ தான் ரெக்கவரி பண்ணணும். பூமியில் அவர் படைத்த ஆதாம் வந்து ஏதோ வேறு ரூட்டு போயிட்டாருன்னா ஏசப்பா தான் வந்து ரெக்கவரி பண்ணுறாரு. பிந்தின ஆதாம், புரியுதுங்களா? முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம்னா நிறைய வசனம் பைபிளில் இருக்குது. அப்போ அவர் வந்து ரெக்கவரி பண்ணும்போது அப்போ உன் லைஃப்பை நீ ரெக்கவரி பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் இங்கே அமைச்சு உனக்கு கொடுத்துருக்காரு ஏசப்பா. உன் குடும்பத்துடைய ரெக்கவரிக்காக, உன் தெருவில் இருக்கிறவங்களுடைய ரெக்கவரிக்காக உன்னை நியமித்திருக்கிறார். உன்னுடைய கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காக உன்னை நியமித்திருக்கிறார். ஏசப்பா இந்த பூமியில் இருக்கும்போது நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார். என் புள்ள அதுக்கு மேலே உலகத்தின் நன்மையை செய்யும்படியாக சுற்றி திரியும்படியாய் தகப்பன் நம்மளை மாத்திர அவர் நன்மை செய்தவராய் சுற்றி திரிந்தார் கிராமங்கள் தோறும். ஆனால் பிள்ளைங்களை பாருங்கள், அதை விட அதிகமாக உலகம் அந்த புரியுதுங்களா? வெளிநாடுகள் தோறும் புரியுதுங்களா? அங்கங்கே அவர் பாருங்க எக்ஸ்ட்ரா என்னை விட அதிகமாக என் பிள்ளைங்களை பயன்படுத்தணும்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த வார்த்தை நிறைய ஆக்டிவேட் ஆகி நிறைய பேர் இதெல்லாம் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கிருபை அவர் தந்தது தான். நான் செஞ்சதும் செய்வாங்க, என்னை விட என் பிள்ளைங்களை நான் பயன்படுத்தணும்னு சொன்னார் பாருங்க. நான் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். சாதாரணமாக அந்த சூப்பர் கிஃப்டா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். அது எல்லாருக்கும் பிடிச்ச வசனம் தான். எனக்கு அது போல் எல்லா வசனமும் நல்லா பிடிச்ச வசனம். அது ரொம்ப எனக்கு அதிகமாக ஏசப்பா எனக்குள்ளேருந்து பேசிக்கினே இருக்க வைப்பார். நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். புரியுதுங்களா? கடலை வந்து மனிதர்களை வைத்து பிளக்கிறாருன்னா பார்த்துங்க. மோசே வைத்து பிளக்கிறார். புரியுதுங்களா? செங்கடல் செங்கடலை பிளந்த வரும் நீரே. அடுத்த ஸ்டாண்ட் தெரியுமா? சூப்பர் பாட்டு அது. என்னை கண்மலையில் நிறுத்து, சூப்பர் பாட்டு அது, நல்ல பாட்டு தான். செங்கடலை பிளந்த வரும் நீரே. ஏன்னா வந்து சூப்பர் பாட்டு அது, செம இது அது. அதுமாரி சில வரிகள் வந்து அங்கங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்கும், வேறு வரிகள்லாம் இருக்கும். அதுக்கு தான் பாட்டு கேட்கணும். நிறைய பாட்டு கேட்குறது ஜபந்தான். பாருங்கள், பாட்டு கேட்குறது ஜபம்னா எப்போவுமே பாட்டு இல்லை. உன் ஸ்பிரிட்டில் பாட்டு கேட்டால் நல்லா இருக்குமா? அது ஜபம். சில நேரத்தில் போய் உட்காந்து ஜபம் பண்ணணும் அப்படின்னா, ஜபம் பண்ணுறது வந்து என் விடுதலை கொடுங்க, இது கொடுங்க, இது விடுதலை, இது விடுதலை. உன் விடுதலை பற்றி அவருக்கு தெரியும். எஸ்ப்பா நீர் நல்லவர், நீர் பெரியவர், புகழுறது, அவர் அன்பாக பேசுறது, புரியுதுங்களா? எவ்வளோ இது இருக்குது, நீர் நல்லவர், புரியுதுங்களா? உங்களுடைய ஏதாவது மைனஸான செயல்பாடு சொல்வது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதிகமாக ஏசப்பாவை குறித்த அறிவும் அவரை புகழ்றதும் அவரை பேசுகிறதும் தான் அதிகமாக இருக்கும். பரலோகத்தில் பாருங்கள், அப்பா புகழ்கிற வேலை தான், அப்பாவை புகழ்கிற வேலை. இன்னொன்று வந்து பாருங்கள், ஆமாம், அப்போ வந்து தொடர்ந்து ஜபம் வந்து அங்கே இருக்கிற பரமண்டலம் இங்கே வர்றது தான் அவருடைய ஆசையே. அப்போ வந்து ஜபம் பண்ணும்போது ஸ்டார்டிங்கே எப்படி இருக்குதுன்னா,
அந்த பரமண்டலத்தில் குறித்த சிந்தனைகளை சிந்திச்சுக்கிட்டே இங்கே ஜெபம் பண்ணணும். அப்போ தான் அங்கே இருக்கிற மாதிரி இங்கே மாற்ற முடியும். எங்கங்க இல்லைன்னா வச்சுக்க பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்டு கிண்டு அவனாம் வந்து வா மச்சான் வா அப்படின்ற மாதிரி பேசுவான். நீ பரமண்டலத்தில் பூச்சிட்டனா கனெக்ஷனு உன்னை சரி மச்சான் நான் வரட்டா அப்புறம் அப்படின்னு அவன் கிளம்பிடுவான். சிம்பிள் மேட்ரு. புரிதுங்களா? ஆமாம். அதனால் வந்து பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எங்கே படுவதாக? அங்கே பரிசுத்தமாக தான் பரிசுத்தப்பட்டுனே தாங்குது. இயேசு நல்லவர், பரிசுத்தர் பரிசுத்தர் பட்டுனே தாங்குது. அவருடைய ஆசையை பூமியில் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ உன் லைஃபுக்கு நீ தன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பரிசுத்தரை நீங்கள் தியானம் பண்ணாமல் பேசாமல் இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் எப்போ ஆசீர்வாதிக்கப்படுவீங்க? உங்கள் ஃபேமிலி எப்போ கட்டப்படும்? அப்போது நீங்கள் எப்படி கிராமத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்கள் ஃபேமிலி கட்டப்படும், உங்கள் கிராமம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். நெகட்டிவாக பேசப்பட்ட எல்லா வார்த்தைகளும் ஏசப்பாவுடைய ரத்தத்தை வச்சு நான் அழிக்கிறேன். இதுவரை நீங்கள் யோசிக்காத்து எதிர்மாறான யோசனை இதெல்லாம் வந்துச்சுன்னா எனக்கு தீர்க்க தரிசனமாக ஏசப்பா வந்து இதுமாரி ஆக்ஷனில் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. ஏசப்பாவோட ரத்தத்தை வச்சு நான் அழிக்கிறேன். இதுவரை நான் எந்தெந்த யோசனைக்கெலாம் நம்பி இருந்தனோ அதிகமாக ஏதோ மைனஸானது யோசித்துனா அது லைஃபே பித்தானோட அப்படின்ற மாதிரி அர்த்தத்தை புரிஞ்சிடக்கூடாது. அதை வந்து ஏசப்பாவோட ரத்தத்தை வச்சு தான் அழிக்க முடியும். ஏசப்பாவோட ரத்தத்தை வச்சு அழிக்கிறேன். அதுக்கு தான் இப்போ எல்லோரும் கூட ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுங்கள். ஏசப்பாவோட ரத்தத்தை வச்சு நான் அழிக்கிறேன். இதுவரை எந்தெந்த யோசனை வந்துச்சோ நான் வளர மாட்டேன், நான் திருந்த மாட்டேன், பக்கத்தில் சொன்னது வெளியே சொன்னது எல்லாத்தையும் ஏசப்பாவோட ரத்தத்தை வச்சு நான் அழிக்கிறேன். என் உணர்வுகளே என் உள்ளம் கூட சில நேரத்தில் என்னை குற்றப்படுத்தினா கூட அதை ஏசப்பாவோட ரத்தத்தை வச்சு நான் அழிக்கிறேன். ஏசப்பாவோட ரத்தத்தை வச்சு நான் அழிக்கிறேன் டாடி. இதுவரை இந்த வார்த்தைகளில் கூட நெகட்டிவ் மைனஸாக உதாரணத்துக்கு பேசின வார்த்தை கூட ஏசப்பாவோட ரத்தத்தை வச்சு நான் அழிக்கிறேன் டாடி. அதுதான் ஏசப்பா சொல்கிறாரு பாருங்க. சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்குது? தேவாலயத்திலும் பெரியவர். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா இருதயத்திலும் பெரியவர். 3 வசனம் 4 இதுவும் வசனம் இருக்குது. சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் எதுக்கு சொன்னார்னா அவருக்கு முன்னாடி அவ்வளோ ஐஸ்வர்யனாக இருந்ததும் இல்லை, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யனாக யாரும் இந்த பூமியில் இருந்ததும் இல்லையா, இருக்க போகிறதும் இல்லையா. பைபிளில் சொன்னது அந்த ஐஸ்வர்யன்லேயும் பெரியவர்ப்பா நான் உனக்குள்ளே இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன், கொஞ்சம் கவனிச்சிக்கப்பா, சும்மா பக்கத்துலலாம் சொல்லி லைட்டாக கொஞ்சம் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்கிறாரு பாருங்க. சாலமோனிலும் பெரியவர். சாதா சிஎம் கூட இருக்கிறவங்களே எப்படி இருக்காங்க? சும்மா கஞ்சா குச்சின்னு இருக்கிறாங்க. எப்படியா இருப்பாங்க? கார்லாம் எப்படி சும்மா கூட அவர் பறந்தாருன்னா கூட அவரும் கூட காரில் பறக்கிறாரு. ஃப்ளைட் வாங்குவாங்க. அப்போது ஐஸ்வர்யா அவங்களுக்கே சீட்டை கொடுத்துக்கிறது யார் தான்? ஏசப்பா, கடவுள் தான். ஓகேவா? என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், என்னாலே பிரபுக்கள் அந்த உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு அமர்ந்திருக்கார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தில் நீதிமொழிகள் இருக்குங்க. அந்த சாலமோனிலும் பெரியவர் யோனா வந்து ஒரு ஊரையே இவர் போய் மனம் திரும்புங்க ஏசப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லி இப்படி பேசும்போதே மனம் திரும்புகிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அவரை விட கூட பெரியவர் அப்படின்றாரு. அவரும் ஒரு ஊழியக்காரர் தான். அதுக்கப்புறம் தேவாலயத்திலையும் பெரியவர். சில நேரத்தில் தேவாலயம் வந்துட்டா மாத்திரம், கட்டடத்தில் இருக்கிற தேவாலயத்துக்கு வந்துட்டா மாத்திரம் பா வந்துட்டம்பா மன்னிச்சிருப்பா அப்படின்னு அவ்வளோ ரொம்ப அப்படியே பரிசுத்தமாக அப்படியே இருக்கிற மாதிரி நினைப்பாங்க. நம்ம சரீரமும் நம்ம ஆத்மாவும் நம்ம ஆவியம் தான் ஆலயம். புரியுதுங்களா? சில நேரத்தில் அந்த ஆலயத்தில் இருந்தால் கூட சில நேரத்தில் என்ன பண்ண, இப்போ கட்டடம் கட்டணும்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படியே ஊழியக்காரங்களாவா சேர்ந்து இந்த சர்ச்சை கட்டுறானுங்க. மேஸ்திரி கொத்தனார் அவங்களாம் சத்தியத்தை அறியாதவங்களாக தான் இருப்பாங்க. அதுக்கு தான் அந்த ஆலயத்தை விட நான் பெரியவர் அப்படின்றார் சிம்பிளாக. புரியுதுங்களா? புரியாது. இந்த சர்ச்சை கட்ட இவங்களாம் கட்டுறாங்க,
அது எப்படி இப்போ அப்படின்ற மாதிரி உதாரணத்துக்கு அதுக்கு தான். இன்னொன்று வந்து பாருங்கள், இருதயத்துலேயும் பெரியவர். சில நேரத்தில் நீ கூட மறந்துடுவ, மறக்கணும்னு நினைப்ப, இல்லை நீயா அப்படின்னு தப்பு செஞ்சுட்டேன்ற மாரி ஏதாவது பேசும் பார்த்தியா, அதுதான் அப்பா சொல்கிறாரு, நான் மன்னிச்சிட்டேன்டா, அந்த உன்னை பாரு கெட்டவன் சொல்லுது பாரு, அதை விட நான் பெரியவர்றா, அது சொல்கிறத கேட்காதரா. இளையகுமார் திரும்ப வந்த பிறகு அவர் வராரு, அப்பா கூட இருக்கிறதுக்கே தகுதி இல்லை நான் அப்படின்னு. நீ தான் சொத்து. அப்பா சொல்கிறாரு பாருங்க, இதுமாரி ஏசப்பா ஒருத்தரையும் பார்த்தவர், நீ தாண்டா என் சொத்து, நீங்கள் தான் என் சொத்து அப்படின்னு சொல்லி மோந்திரம் போடு. அன்னைக்கு கறி சோறு தான் பிரியாணி, நல்ல ட்ரெஸ்ஸை போடுங்க, அதுக்கப்புறம் நல்ல ஷூக்கெலாம் போடுங்க. அதுதான் சில நேரத்தில் பிரசங்கியார் வந்து ஷூலாம் போட்டு நல்லா கோட்லாம் போட்டு ஏன் பிரசங்கிக்கிறாங்கன்னா இதை குறித்த அறிவு. புரியுதுங்களா? சில நேரத்தில் மோசே செருப்பு எங்கேயோ அவுத்துட்டு போனாரே பரிசுத்தமான இடத்துக்கு, பரிசுத்தமுள்ள இடத்துக்கு அவர் தனி ஜபத்துக்கு அதுமாரிலாம் போனார். ஆனால் அதே நேரத்தில் புரியுதுங்களா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், புல்லை வந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஷூலாம் போட்டுக்கிட்டு சில நேரத்தில் புரியாத மக்கள் மத்தியில் ஷூலாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் போயிட்டு ஆராதிக்கணும், தொழுது கொள்ளணும், தொழுது கொள்ளணும். இந்த சத்தியத்தை அறியாதவங்களுக்கு, அறிஞ்சவங்க மத்தியில் வந்து அது ஒன்றும் தெரியாது, ஏன்னா தகப்பன் அது குறித்த அறிவு பேசியிருக்காரு. ஆனால் போதுமானவர்கள் அதிகமாக மக்கள் வந்து பரிசுத்தமான இடத்துக்கு பாருங்கள், ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் செருப்பு அவுத்துட்டு போயிட்டு உள்ளே போய் கும்பிட்டு போகிறாங்க கோவிலுக்கு அதுமாரிலாம். புரியுதுங்களா? அப்போ அதுமாரி மனநிலை வாழ்ந்திருக்க மக்களுக்கு இப்படி தான் புரிய வைக்கணும், நிதானமாக புரிய வைக்கணும். சத்தியத்தை நிதானமாய் போதி அப்படின்னு தகப்பன் சொல்லியிருக்கிறாரு. ஊழியக்காரர்களுக்கு தீமேத்தியூலாம் இருக்குது, அவ்வளோ இருக்குங்க. அப்போ வந்து இது எல்லாம் கற்றுக்க ஜபம் வந்து அவர் கூட பேச பேச பரமண்டலங்களோடு கனெக்ட் ஆகும்போது இந்த பூமி மண்டலமும் வான மண்டலமும் உனக்கு கீழ்ப்படியும். ஏன் பரமண்டலங்கிறதுக்கு எங்கள் பிதாவே முதலே சொல்கிறீ அதை ஜபத்தை ஆரம்பிக்கிறாருன்னா, நீ பரமண்டலத்தோடு கனெக்டில் இரு. பூமி மண்டலத்தில் நான் தாங்குது சொம்மாக்குது, டைம் வேஸ்ட்டு அப்படின்னு தான் பண்ணோம். பூமி மண்டலத்தோடு எதுக்கு நேரத்தை கொடுக்கணும்? சிம்பிளாக புரியுதுங்களா? பூமி மண்டலத்தில் கொஞ்சம் எங்கேயோ ரவுண்ட் அடிச்சுன்னு டைமை வேஸ்ட் பண்ணுறதுனால தான் ஏசப்பா சில நேரத்தில் இங்கே வந்து என் புல்லை வளரட்டும், இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறீங்க ரித்திஷு? இன்றைக்கி மறந்துக்கூடாது, பூமி மண்டலமும் வான மண்டலமும் உனக்கு கீழ்ப்படினா எதோட கனெக்டில் இருக்கணும்? பரமண்டலத்தோட கனெக்டில் இருக்கணும். அதுதான் இது எல்லாத்தையும் ஆளுகை செய்யும். புரியுதுங்களா? அதனால் வந்து ஜபம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஆமாம், ஏசப்பா பாருங்கள் சில நேரத்தில் ஜபம் பண்ண சீஷர்கள் கூட இருக்கிறவங்களும் கற்றுக் கொடுக்குறாரு, கூட்டின்னு போகிறாரு, வாங்க ஜபம் பண்ணலான்னு. அப்போ எவ்வளோ பேர் பாருங்க, அவர் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, தோட்டத்துக்கு கூட்டின்னு போனாருங்களா, மலைக்கு கூட்டின்னு போனாரா, வாங்க ஜபம் பண்ண போகலாம், வாங்க ஜபம் பண்ண. அப்போ நீயே ஜபம் பண்ணாமல் இருப்பேன்னா மற்றவங்களை எப்போ ஜபம் பண்ண கூட்டின்னு போவ? இது ஒன்றுக்குது, மற்றவங்களை ஜபம் பண்ண கூட்டின்னு போகிறதுக்கு ஒரு லெவலுக்கு போகணும். அப்போ நீ ஜபம் பண்ணால் தானே கூட்டின்னு போவ பாரு. புரிஞ்சுங்களா? அப்போ மற்றவங்களை ஜபம் பண்ண கூட்டின்னு போகிற லெவல் போயிட்டுன்னா உன்னை எதுவுமே தொடாது, நீயும் ஜபம் பண்ண ஒரு மனிதனாக பாதுகாப்பாக எதையும் எல்லாத்தையும் ஜெயிக்கிற மனிதனாக இருப்பாய். மோசே ஜபம் பண்ணியிருக்காரு, யோனா ஜபம் பண்ணியிருக்காரு, நோவா ஜபம் பண்ணியிருக்காரு. பைபிளில் ஜபம் பண்ணாத ஆளே கிடையாது. அப்போது இப்போ இருக்கிற மனிதர்கள் ஜபம் பண்ணாமல் இருந்தால் நான் நீங்களே யோசித்து பாருங்கள், கடவுள்கிட்ட பேசாமல் இருந்தால் நான் யூஸு. பைபிளில் இருக்கிறவங்களே ஜபம் பண்ணிக்கிறாங்கன்னா அப்போ நம்ம ஜபம் பண்ணோம்ல, அப்போ அவ்வளோ இம்பார்ட்டன்ங்க ஐயா. அதனால் வந்து ப்ரேயர் வந்து உன்னை வந்து எல்லாத்தையும் பாஸ் ஆகும். ப்ரேயருக்கு முதல் வார்த்தைனா தான் பி தான். இப்போ எக்ஸாம் முடிஞ்சுக்குதா, மே மாதம் கிட்ட எல்லா மனிதனும் பாஸ் ஆவாங்களா அப்படின்றதுன்னு ஆசை இருக்கும். ஆனால் ப்ரேயர் பண்ணால் எல்லோரும் பாஸ் ஆகிடுவாங்க, எல்லாத்துலேயும் பாஸ் ஆகிடுவேன். அல்லேலூயா, அவ்வளோதான். அதான் ப்ரேயருடைய பவரு. ப்ரேயரு பாஸு பவரு
ப்ரேயரு, பவரு, பாஸு. அது பேர் பீலியே போது பாருங்க. நிறைய யோசிக்கலாம் இதுமாரி. பவரு பி தான், பாஸ் ஆகிறது பி தான், ப்ரேயருக்கு பியும். புரியுதுங்களா? பாருங்கள் எவ்வளோ முக்கியமாக, அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது. புரியுதுங்களா? அதனால் ஜபத்தோட்ட ஜெயகீதங்கள். ப்ரேயருக்கு ஜபம் அது பண்ணதுனால, அது இம்பார்ட்டண்ட்டாக வைக்கிறதுனால ஐயா சும்மாவாக இருந்தார், புக்காக எழுத வச்சுருக்காரு கடவுள். அப்போ ஜபம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். புக்காக எழுத வச்சுருக்காரு. யூடியூப்பில் அவர் பாட்டு இருக்குது நிறைய. புரியுதுங்களா? ஜபத்தோட்ட ஜெயம் கீதங்கள். புரிஞ்சுங்களா? ஜபம். அப்போ நீங்கள் நின்னாலும் நடந்தாலும் தேங்க்யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ கிஸ் யூ ஜீசஸ், இதெல்லாம் சொல்லலாம் தாராளமாக. இப்போது நீங்கள் பெற்ற பிள்ளை உங்ககிட்ட பாசமாக இருந்து எப்படி கொஞ்ச நாள் ஏற்றுக்கொள்ள முடியும்னா, அப்போ தகப்பனுக்கு நம்ம எல்லாரும் அவர் பிள்ளைங்க தானே. அப்போ நான் உங்களை நேசிக்கிறேன். பேதுரு கேட்டார், லவ் பண்ணுறியான்னு 3 வாட்டி கேட்டார். இது ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்னா, புரியுதுங்களா? நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு 3 வாரம் கேட்டார். 3 வாட்டி ஏன் கேட்கணும்? அவர் ஏதாவது சொல்லுங்கள். ஒரு வாட்டி கேட்டாலே மனுஷனுக்கு புரியும். என்ன சொல்லி பெரிய மனிதன் சின்ன நபராக இருந்தால் பரவாயில்ல, பெரியவர் தான், சீஷர் தான். ஆனாலும் 3 வாட்டி கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறியான்னு. ஏன்